ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நாம பாட்டி காலத்துல பயன்படுத்தின இப்ப மறந்து போன உத்தாமணி எண்ணெயை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களை தவறாம வந்து சேரும். வெல்கம் டு மசாலா ட்ரீட். இந்த எண்ணெய தலைக்கு தேய்ச்சி குளிச்சா எவ்வளோ சளி மற்றும் இருமல் இருந்தாலும் உடனே சரியாயிடும். இப்ப இந்த உத்தாமணி இலையோட பயன்கள் என்னன்னு பார்ப்போம். உத்தாமணிய வேலி பருத்தின்னு சொல்லுவாங்க. இது சளி, இரும்பல், மார்சளி, கை கால் உடல் வலிக்கு நல்ல மருந்தாக இருக்கும். இந்த இலையின் சார நெஞ்சு கோழைக்கும் பயன்படுத்துவாங்க. வாங்க இப்போ இந்த உத்தாமணி இலைய வச்சு எப்படி எண்ணெய் காசுறதுன்னு பார்க்கலாம். கடாயில 50 கிராம் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நீங்க தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நல்லெண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது நான் சின்ன குழந்தைக்கு செய்யறதுனால 50 ml எடுத்திருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அந்த அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த 50 ml எண்ணெய்க்கு 5 உத்தாமணி இலை எடுத்திருக்கேன். 3 பெருசு, 2 சின்ன இலை எடுத்திருக்கேன். நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாக எடுத்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா இலைகளை எடுத்துக்கோங்க. இதை இந்த மாதிரி பிச்சிட்டு எண்ணெய்க்குள்ள சேர்த்துடலாம். இப்போ இது பாருங்க, நல்லா பொரியுது. இப்போ இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு இட்லி அரிசி உள்ள போட்டுடலாம். இந்த எண்ணெய் பாருங்க எந்த அளவு பபிள்ஸ் வருது. இப்போ இந்த பபிள்ஸ் எல்லாம் அடங்கி நல்லா நமக்கு இந்த இலையும் அந்த அரிசியும் ப்ரௌன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயை நம்ம காசணும். லோ ஃப்ளேமில் வச்சே காசுங்க. அப்போதான் இந்த சத்தெல்லாம் உள்ள எண்ணெய்க்குள்ள நல்லா உள்ள போகும். இப்போ இது ஓரளவு கலர் சேஞ்ச் ஆயிருக்கு, நுரையும் கொஞ்சம் அடங்கியிருக்கு பாருங்க. இந்த எண்ணெயை நம்ம 2 வயசுல இருந்து எவ்வளோ பெரியவங்க வேணும்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நீங்க தலைக்கு குளிக்கிறதுக்கு முன்னாடி 5 to 10 நிமிஷத்துக்கு மட்டும் ஊற வைங்க. அதுக்கு மேலே இதை ஊற வைக்க கூடாது. ஊற வச்சுட்டு உடனே போயிட்டு தலைக்கு குளிச்சிடணும். ஷாம்புவோ இல்லை சீக்காயோ போட்டுருங்க. பெஸ்ட் சீக்காய் போட்டால் ரொம்ப நல்லது. இந்த எண்ணெயை நாங்கள் அடிக்கடி எங்கள் வீட்டில் செஞ்சு யூஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ கோல்டு இருந்தாலும் இந்த எண்ணெயை தேய்ச்சா கண்டிப்பாக சரியா போயிடும். இப்போ இது பாருங்க, நுரையெல்லாம் இப்போ அடங்கியிருக்கு, கொஞ்சம் தான் இருக்கு. இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு பிஞ்ச் அளவுக்கு சாம்பிராணி உள்ள சேர்த்துக்கலாம். இது நார்மலா நம்ம வீட்டில் பூஜைக்கு யூஸ் பண்ற சாம்பிராணி தான். இந்த சாம்பிராணிய நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்றதுக்கு முன்னாடி தான் சேர்க்கணும். கடைசியில தான் சேர்க்கணும், முன்னாடியே சேர்க்க கூடாது. இப்ப பாருங்க, நம்ம இதை காட்டுறேன். அரிசி எந்த அளவு பொன்னிறமாயிருக்கு, நம்ம சேர்த்திருக்க இலையும் பாருங்க கொஞ்சம் ப்ரௌனா இருக்கு. இதுதான் கரெக்டான ஸ்டேஜ். இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை வடிகட்டிக்கலாம். இந்த எண்ணெயை கொஞ்சம் வெதுவெதுப்பா இருக்கும் போதே தலையில தேய்ச்சிருங்க. தேய்ச்சிட்டு 5 to 10 நிமிஷத்துக்கு அப்புறமா டக்குன்னு போயிட்டு குளிச்சிருங்க. அவ்வளோதான். இந்த எண்ணெயை நீங்களும் உங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. இது வரைக்கும் நிறைய நம்ம சேனல்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆன் யூடியூப் வீடியோஸ் போட்டுட்டு இருக்கேன். அதோட லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க செக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.